ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை தர்மகிரியில் ஏகதின சம்பூர்ண சுந்தரகாண்ட அகண்ட பாராயணம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கோஷங்களுடன் எதிரொலித்த சப்தகிரி. ஆகாசகங்கா ஸ்ரீ பால ஆஞ்சநேய சுவாமிக்கு நடைபெற்று வரும் அனுமந்த ஜெயந்தி விழா. அஞ்சனா தேவிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் அருகே புதிய மண்டபம் சிறப்பு பூஜைகளுடன் துவக்கம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி தாயார் பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீரங்க நாயகி. பாபநாசம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம். கருடன் மீது பரமபத கோலத்தில் காட்சி கொடுத்த பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். உலக மக்கள் நலன் வேண்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அனுமன் ஜெயந்தி உற்சவத்தை ஆண்டுதோறும் 5 நாட்கள் விமர்சையாக நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2021ஆம் ஆண்டு முதல் ஏகதின சம்பூர்ண சுந்தரகாண்ட அகண்ட பாராயணத்தை வைபவமாக நடத்தி வருகிறது. இதை முன்னிட்டு நேற்று அதிகாலை திருமலை தருமகிரி வேத விஞ்ஞான பீடத்தில் துவங்கி இரவு நிறைவு பெற்ற நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏவி தர்மாரெட்டி தம்பதிகள் பங்கேற்று சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத பாராயண கோஷ்டி பண்டிதர்கள் மற்றும் கலைஞர்கள் பங்கேற்று பக்தி சிரதையுடன் பாராயணம் செய்தனர். நிறைவாக மேடை மீது சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த தெய்வங்களுக்கு ஹாரதிகள் காட்டப்பட்டதும் அன்னமாச்சாரியார் ப்ராஜெக்ட் கலைஞர்களின் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் நாம சங்கீர்த்தனை நடைபெற்றது. நிறைவாக குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு தெய்வங்களுக்கு ஹாரதிகள் காட்டப்பட்டன. திருமலை ஆகாசகங்காவில் உள்ள ஸ்ரீ அஞ்சனா தேவியுடன் ஸ்ரீ பால ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளியிருக்கும் ஆலயத்தில் அனுமந்த ஜெயந்தி விழாவின் ஒரு பகுதியாக அஞ்சனை மைந்தனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள், நாம சங்கீர்த்தனைகள் முழங்க அர்ச்சகர்கள் அஞ்சனை மைந்தனுக்கும் அஞ்சனா தேவிக்கும் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோவில் பிரகாரத்தில் இருக்கும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் இந்த நிகழ்வில் பங்கேற்று தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் அருகே புதிய மண்டப திறப்பு பூஜை நடைபெற்றது. முன்னதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை மற்றும் புதுவை மாநில ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர் அவர்கள் முன்னிலையில் சுவாமி மற்றும் தாயாருக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மங்கள பொருட்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து புதிய மண்டபத்தை அடைந்ததும் அங்கு மேடை மீது ஸ்ரீ பத்மாவதி சமேத வெங்கடேச பெருமாள் திருவுருவ படத்திற்கு ஹாரதி காட்டி பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து ஹோமம் வளர்த்து பலவித முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்ததும் ஆலோசனை குழு தலைவருக்கு மரியாதைகள் செய்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலோசனை குழு தலைவர் திரு ஏஜே சேகர், குழு உறுப்பினர்கள், உயர் அதிகாரிகள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு பூச்சாற்று வைபவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 3ஆம் நாளன்று மாலை ஆலயத்தில் கொட்டு முழங்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாயார் சன்னதிக்குள் சென்று வெள்ளி தோலுக்கினியானில் ஸ்ரீரங்க நாயகி தாயாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். திருமுடியில் மகிழம்பூ மலச்சரங்கள் சுற்றி கொண்டு வைரத்தோடுடன் குச்சி மாட்டலும் திருமார்பில் மஞ்சள் கொண்டு எம்பெருமான் பதக்கமும் அணிந்து அபயமும் வரதமும் காட்டி மாலையும் ஒட்டியானமும் கட்டிக்கொண்டு ஸ்ரீரங்க நாயகி தாயார் அழகாக அருள்பாலிக்க தங்க குடைப்பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி சுமந்து வந்தனர்.
பிரகாரங்கள் வழியாக வந்த தாயாரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வெண்ணிற வஸ்திரம் போர்த்தி மல்லிகை, சாமந்தி, சம்பங்கி, மலர்ச்சரங்களும் மலர்போர்வையும் போர்த்தி பூச்சாற்று வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து நறுமண திரவியங்கள் தெளித்து ஆரையர் சேவை நடத்தப்பட்டது. 4ஆம் திருநாளன்று ஆரையர்களும் ஸ்ரீபாதம் தாங்கிகளும் தாயார் சன்னதியை அடைந்து உற்சவரை சுமந்து கொண்டு வெளியே வந்தனர். வெண்ணிற பருத்திச் சேலை கட்டிக்கொண்டு தங்க ஒட்டியானமும் வழக்கம் போல் திருமுடியில் மகிழம்பூ மலர்ச்சரங்களும் சுற்றி கொண்டு தாயார் திருக்காட்சி தந்தபடி பிரகார உலா புறப்பட்டார். சன்னதியை சுற்றி பலம் வரும் வேளையில் ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தாயாரை வணங்கி வழிபட்டனர். இதையடுத்து அரையர் சேவையோடு தாயாருக்கு பூச்சாற்று வைபவம் துவங்கியது. நறுமண மலர்ச்சரங்களும் மலர் போர்வையும் போர்த்தி தாயாரை அலங்கரித்திருந்தனர். பிறகு தங்க குடை பிடித்து வையாளி சேவையோடு மீண்டும் சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்து தீப்பந்த ஒளியில் ஸ்ரீரங்க நாயகி தாயாருக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை நடைபெற்றது. கோயில் முன்பு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க பெரிய திருவடி மீது உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி பிரிய பக்தன் மேல் பரமபத கோலத்தில் அமர்ந்து கொண்டு உலா வந்த உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திவ்ய தேசங்களில் 2வது ஸ்தலமான திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவிலில் பூச்சாற்று உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் கோவிலை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தை சேர்ந்ததும் அங்கிருந்து உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளி தோளுக்கினியானில் அமர்த்தி தங்க குடைப்பிடித்தபடி வெளியே சுமந்து வந்தனர். தாயார் அணிந்திருந்த சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பருத்திச் சேலையில் மஞ்சளும் குங்குமப்பூ கரைசலும் தெளித்து ஒட்டியானம் கட்டி மகிழம்பூ மலர்ச்சரங்களோடு வண்ண மலர்களால் அலங்கரித்த கலிங்கத்துராயும் நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி நாச்சியாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தீப்பந்தங்கள் உடன் வர தங்க குடைப்பிடித்தபடி நாச்சியாரை ஆலய பிரகாரம் வழியாக வலம் வரச் செய்தனர். அப்போது தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தின் முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அரையர் சேவையோடு பூச்சாற்று வைபவம் நடத்தப்பட்டது. வண்ண மலர்ச்சரங்களும் நறுமண மலர் போர்வையும் போர்த்தி தாயாருக்கு பூச்சாற்று வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். மதுரையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு வீரகாளியம்மன் கோவிலில் 72ஆம் ஆண்டு வைகாசி விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இதை முன்னிட்டு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். பிறகு ஆலயத்தில் தங்கச் சப்பரத்தில் வீற்றிருந்த உற்சவர் அருள்மிகு வீரகாளி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் புகழ்பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோவில் வசந்த பெருவிழாவை முன்னிட்டு உற்சவருக்கு தெப்ப உலா நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோவிலையும் தெப்பக்குள கரையையும் வண்ண மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளி கவசத்துடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மூக்குத்தி புல்லாக்கு நத்துடன் காதணிகளும் பூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அருள்மிகு பூமாயி அம்மனை விசேஷமாக அலங்கரித்து கேடயத்தில் அமர்த்திய ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். கோவில் முன்பிருக்கும் திருக்குளத்திற்கு அழைத்து வந்து தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து மகா தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மின் விளக்குகள் மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் குளக்கரையில் நின்று தரிசிக்க தெப்பத்தில் இருந்தபடி சூளம் ஏந்திய நாயகி காட்சி தந்து அருளினார். தெப்ப குளத்தை சுற்றி வர மத்தாப்புகளும் கொளுத்தப்பட்டன.
மும்முறை வலம் வந்ததும் அம்பிகையை தெப்பத்தில் இருந்து சுமந்து கொண்டு மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். ராஜகோபுரம் முன்பு அம்பிகை வையாளி சேவை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு பூமாயி அம்மனை ஓம் சக்தி பராசக்தி என்று பக்தி கோஷம் எழுப்பி குலவையிட்டு அகல் தீபம் ஏற்றி மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி திருப்பார்கடல் பகுதியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சிகளை அடைந்ததும் விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ராஜகோபுரம், மூலவர் சன்னதி, தாயார் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு கோவில் கருவறையில் ஸ்ரீ லட்சுமி தேவியை மடிமீது அமர்த்தி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ லட்சுமி நாராயணருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து அர்ச்சனையுடன் தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு கனககுஜாம்பாள் உடனுரை ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் ஊஞ்சல் மீது அருள்மிகு கனககுஜாம்பாள் சமேதராக வீற்றிருந்த உற்சவர் சோழபுரீஸ்வரருக்கு சிவ்வாடையும் அம்பிகைக்கு பச்சை பட்டு சேலையும் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அஸ்திரத்துடன் காட்சி கொடுத்த ஈசனுக்கும் அபயம் காட்டியபடி அருள் புரிந்த தேவிக்கும் கும்ப தீபம் காண்பித்து சாமரம் வீசி சோடச உபச்சாரம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியும் கோபுர தீபமும் காட்டப்பட்டன. இதையடுத்து ஆதி தம்பதிகளை சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் கொலுவிரிக்கச் செய்து தூபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பிறகு ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க திருத்தேரோட்டம் துவங்கியது. கைலாய வாத்தியங்கள் முன்னே செல்ல 4 குதிரைகள் பூட்டப்பட்ட சிறிய தேர் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக மலவர எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு கங்கையம்மன் கோவில் வைகாசி சிரசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருவீதி உலா சென்று கோவிலை அடைந்த அம்மன் சிரசை சுமந்து கொண்டு மேடை மீது கொலுவிருக்க செய்தனர். சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரபை நிறுத்தி அம்மனுக்கு மாலை சூட்டி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மீண்டும் வீதி உலா சென்ற அம்மன் சிரசிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர் மாலைகள் சூட்டி வழிபட்டனர். சிறுவர் சிறுமியர்களின் சிலம்பம், தாரை தப்பட்டைகள் உள்ளிட்டவை முன்னே செல்ல கங்கை அம்மன் சிரசு புறப்பாடு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ பிந்து மாதவ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுக்க கோவிலை சுற்றியுள்ள மாட வீதிகள் மற்றும் ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல தேரில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். தருமபுரியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சீதாராமதாச ஆஞ்சநேயர் கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சீதாராமருக்கும் அவர் முன்பு எழுந்தருளியுள்ள ஆஞ்சநேயருக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ சீதாராமருக்கு வெள்ளி கவசம் சாற்றி துளசியுடன் சம்பங்கி மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி ஸ்ரீ ஜானகி ராமனுக்கு அர்ச்சனை நடைபெற்றது. இதையடுத்து வெண்ணெய் காப்பு சாற்றிக்கொண்டு வெள்ளை கிரீடத்துடன் அருள்பாலித்த தாச ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை, வடை, துளசி உள்ளிட்ட மாலைகளும்
மல்லிகை மலச்சரங்களும் சூட்டி அலங்கரித்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தெய்வங்களுக்கு ஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. கரூர் நாணப்பரப்பு பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு சாற்றி திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்துராயும் நிறுத்தி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மாலை பிரபை கொண்டு வண்ண மலர்கள் நடுவே அம்பிகை அழகாக காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவில் முன்பு நடப்பட்டிருந்த முக்கோண கம்பத்திற்கு வேப்பிலை மற்றும் மலர் மாலைகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாமி உடனுரை வைத்தியநாத சுவாமி கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாக சாலையில் கலச பிரதிஷ்டையோடு பல வடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்க்கப்பட்டன. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் பிரம்மாண்ட ராஜ கோபுரத்தின் உச்சி, மூலவர் மற்றும் பரிவார தெய்வ சன்னதி உச்சிகளை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விமான கலசங்களுக்கு மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்து புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்ததும் தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வடமரைக்காடு பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஒப்பிலாமணியர் திருக்கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு சவுந்தராம்பாளுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ மீனாட்சியாக அருள்பாலித்த அம்பிகைக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் கோஷ்டத்தில் நின்றருளும் ஸ்ரீ துர்கா தேவியும் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அபயம் காட்டியபடி அருள் புரிய தேவிக்கும் மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்தனர். உற்சவர் அருள்மிகு சவுந்தராம்பாளுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களும் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து மேடை மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்கள் மற்றும் குங்குமத்தால் போற்றி மந்திரங்களை கூறியபடி அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவருக்கு கோபுர தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரியில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மகா சாம்ராஜ்ய லலிதாம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து பிரம்மாண்ட திருமேனியுடன் அருள் புரியும் மகா சாம்ராஜ்ய லலிதாம்பாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கோவிலில் தனி சன்னதி கொண்டு 4 திருக்கரங்களுடன் தியான கோலத்தில் அமர்ந்து அருளும் அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து ஹாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் செவ்வாடை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மல்லிகை மலர்ச்சரம் சூட்டி வெள்ளி கவசங்களோடு கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்து கோபுர தீபம் காண்பித்தனர். ஸ்ரீ லலிதாம்பாளுக்கும் பட்டுச்சேலை கட்டி வெள்ளி கவசங்கள், கிரீடம் மற்றும் காதணிகள் அணிவித்து அலங்காரம் செய்து தீபம் காட்டி திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சித்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் அம்பிகையை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் சித்தர் கோவில் கிரிவல பாதையில் இருக்கும் அருள்மிகு சோடசிபால திரிபுர சுந்தரி பீடத்தில் நூதன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் யாகம் வளர்த்து மகா பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு குண்டத்திற்கும் பிரதான கலசத்திற்கும் ஹாரத்திகள் காட்டி சோடச உபச்சாரம் செய்தனர். பம்பைகள் முழங்க கடம் புறப்பாடு துவங்கியது.
பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு பிரித்யுஞ்சேஸ்வரர், அருள்மிகு சிவசெந்தில் ஆண்டவர், ஸ்ரீ பாதாள ஸ்வப்ன பராகி, அருள்மிகு வீரராஜ மாதங்கி தேவி, ஸ்ரீ விபரீத பிரதிங்கரா தேவி, ஸ்ரீ ஜெயச்சண்டி தேவி, ஸ்ரீ அஷ்டபுஜ ஸ்வர்ண பைரவர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கு சகஸ்ரதாரை வழியே புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள அந்தியூர் பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்தில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் வீற்றிருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் பெருமக்களுக்கு சுவாமியின் சடாரியால் மரியாதை செய்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர் பெருமாள் மேடை மீது எழுந்தருளி காட்சி தந்துருளினார். கருவறையில் உபய நாச்சியார்களோடு நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தனி சன்னதியில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கோதை நாச்சியாருக்கு கிரீடத்துடன் மூக்குத்தி புல்லாக்கு அணிவித்து மலர் மாலையும் முத்து மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து நாம அர்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அலங்கார பிரியன் சிறப்பு அலங்காரத்தோடு அருள்புரிய அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், ஸ்ரீ அஞ்சனை மைந்தன் உள்ளிட்ட உற்சவ தெய்வங்களும் அருகே நின்று அருள்பாலிக்க ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் ஆகியவை காண்பித்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பாண்டமங்கலம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் வைகாசி தேர் திருவிழா கம்பம் ஆற்றுக்கு அனுப்பும் நிகழ்வுடன் இனிதே நிறைவு பெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக கோவில் வளாகத்தில் செங்குதிரை வாகனத்தில் மேல் எழுந்தருளியிருந்த உற்சவர் மாரியம்மனுக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க கோபுர தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு அம்பிகை வெய்யாளி சேவை நடத்தியபடி கோவிலின் வெளியே சுமந்து வந்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல கோவிலில் இருந்து அம்பிகைக்கு வீதி உலா துவங்கியது. இதையடுத்து உற்சவர் மாரியம்மனுக்கு ஏசல் சேவையும் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவு நாளன்று கோவில் மண்டப மேடையில் உற்சவர் விநாயகருடன் அருள்மிகு மாரியம்மன் விசேஷ அலங்காரத்தோடு அமர்ந்து காட்சி தர கோபுர தீபமும் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பிறகு தேவியை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தனர். ஏராளமான பக்தர்கள் மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இதையடுத்து கோவிலில் இருந்து கம்பத்தை சுமந்து கொண்டு பாரம்பரிய நடனம் ஆடியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பூங்கரகம் பின்தொடர மங்கள வாத்தியங்களோடு கம்பம் அனுப்பும் நிகழ்வு சிறப்பாக நடத்தப்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவையொட்டி எண்ணற்ற பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவிலில் மூலவர் அம்மன் முளைப்பாரி சுமந்தபடி விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு ஏராளமான பெண்கள் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். அங்கு கோவில் பூசாரி அம்மன் திருமுகம் பதித்த பூங்கரகத்தை சுமந்து கொண்டு முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. தாரை தப்பட்டைகள் முழங்க பாரம்பரிய நடனங்களுடன் அம்மன் திருவுருவங்கள் பதித்த குடங்களோடு முளைப்பாறைகளை சுமந்தபடி ஏராளமான பெண்கள் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரத்தில் இருக்கும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவர் ஸ்ரீ கள்ளழகர் கோலத்துடன் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது. கோவில் முன்பு ஏராளமான பக்தர்கள் குழுமி இருக்க வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கள்ளழகர் கோலத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்க பெரிய திருவடிகள் மற்றும் மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. எண்ணற்ற பக்தர்கள் உடன்வர புஷ்ப பல்லாக்கில் கள்ளழகராக வந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாளை டிசி மோட்டூர் வைகை ஆற்றில் இறங்கச் செய்தனர். வழிநெடுகிலும் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே அரையபுரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவில் மகா சம்பிரோக்ஷண விழா
சிறப்பாக நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க யாகசாலையில் இருந்து பட்டாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ராஜகோபுர விமானங்களுக்கும் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டது. ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் மற்றும் நாமக்கலில் இருக்கும் ஆலயங்களில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ சனி பகவானுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். கும்பகோணம் அருகே திருநறையூரில் அமைந்துள்ள அருள்மிகு பர்வதவர்தினி உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவிலில் குடும்ப சமேதராய் வீற்றிருக்கும் மங்கள சனி பகவானுக்கு வெள்ளி கவசம் சாற்றி நீல வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். இரு மனைவியர்களான மந்தாதேவி ஜேஷ்டாதேவியோடு மாந்தி குடிகன் ஆகிய இரு மகன்களோடு காட்சி தரும் சனி பகவானுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மந்தனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சனி பகவானை வணங்கி வழிபட்டனர். நாமக்கல் அடுத்த ராசாம்பாளையம் பகுதியில் இருக்கும் அறியாத ஊற்று செம்மலை கிராமத்தில் கோவில் கொண்டிருக்கும் சனி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கருப்பு வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து செம்பருத்தி, அரளி, சங்குப்பூ உள்ளிட்ட மலர்கள் கொண்டு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். வண்ண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த சனி பகவானுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து கோவில் வளாகத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ராகு பகவானுக்கும் ஸ்ரீ கேது பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து வஸ்திரங்கள் கட்டி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஹாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் சனி பகவானையும் நாக தேவதைகளையும் தரிசனம் செய்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை தர்மகிரியில் ஏகதின சம்பூர்ண சுந்தரகாண்ட அகண்ட பாராயணம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் கோஷங்களுடன் எதிரொலித்த சப்தகிரி. ஆகாசகங்கா ஸ்ரீ பால ஆஞ்சநேய சுவாமிக்கு நடைபெற்று வரும் அனுமந்த ஜெயந்தி விழா. அஞ்சனா தேவிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் அருகே புதிய மண்டபம் சிறப்பு பூஜைகளுடன் துவக்கம். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீரங்க நாயகி தாயார் பூச்சாற்று வைபவம். வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த ஸ்ரீரங்க நாயகி. பாபநாசம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம். கருடன் மீது பரமபத கோலத்தில் காட்சி கொடுத்த பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.